முன்னிலை அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜக ஆட்சி இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக அமைஞ்சப்போ அதனுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதில் இருந்து இந்த வருஷம் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். இந்த இரண்டு பட்ஜெட்லையும் தமிழ்நாட்டில் இருந்து வைக்கப்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவங்க இவ்வளோ நேரம் பட்ஜெட் வாசித்தாங்க, இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் கூட இல்லை, தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டாங்க அப்படின்றத தாண்டி ஒரு மாநிலத்தினுடைய பேரே இல்லாமல் வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விமர்சனம் கடந்த இரண்டு பட்ஜெட்டுகளாக வந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த முறையும் வந்து தமிழ்நாடு பேர் இல்லை. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டை வந்து இது பீகாருக்கான பட்ஜெட்னா கூட வந்து எல்லாரும் வந்து விமர்சித்தாங்க. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, நான் வந்து ரொம்ப வருஷமாக நாடாளுமன்றத்தில் இருக்கேன், 2007 வந்து அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. இத்தனை வருஷம் நாடாளுமன்ற அனுபவத்தில் பீகாரினுடைய மாநில பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதுதான் முதல் முறையாக வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியுமே இதே டோனில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இது இந்தியாவுக்கான பட்ஜெட்டா இல்லை பீகாருக்கான பட்ஜெட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இந்த வருஷ கடைசியில் பீகாரில் தேர்தல் நடக்குதுன்றதுனாலையும் பீகாரில் ஆளும் கட்சியாக இருக்கிற நிதிஷ்குமாரினுடைய ஐக்கிய ஜனதாதளம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு முக்கிய கட்சியாக இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்கிற கட்சியாக இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு அதிக திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வழக்கம் போல் தமிழ்நாட்டை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இங்கே எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கிற சூழலில் தான் பாஜக தரப்பில் இருந்து ஒரு விஷயம் வந்து பரவ விடப்படுது. இது ஒரு சில திட்டங்களை வந்து வரிசைப்படுத்தி இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள், இந்த திட்டங்களுக்கெல்லாம் மத்திய பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசினுடைய உண்மை சரிபார்ப்பு குழு வந்து ஒரு மறுப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க சொல்லி இருக்கிற இந்த 24 திட்டங்களும் மத்திய அரசு திட்டங்களே கிடையாது, இது வெளிநாட்டினுடைய நிதி உதவியோட மாநில அரசு நிதியில இருந்து செயல்படுத்தப்படுற திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, மேஜர் எக்ஸ்டர்னலி எய்டட் ப்ராஜெக்ட் ஸ்டேட் செக்டார் பிளான் அப்படிங்கிற ஒரு இது கீழே வந்து இது வரும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு திட்டம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு திட்டத்தை நம்ம எடுத்துக்கணும்னா, இப்போ சென்னையினுடைய மெட்ரோ பேஸ் 2 இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டம் தான். இதுக்கு வந்து மாநில அரசு ஒரு குறிப்பிட்ட நிதி கொடுக்கும், மிச்சம் இருக்கிற நிதியை வந்து வெளிநாடுகள்ல இருந்து கடன் வாங்க, வெளிநாட்டு நிதியங்கள்ல இருந்து வந்து நம்ம கடனாக வாங்கிக்குவோம். ஜப்பான் நிதியங்கள்லேருந்து நம்ம கடன் வாங்குவோம், உலக வங்கியிலிருந்து கடன் வாங்குவோம், நபார்டு வங்கியிலிருந்து கடன் வாங்குவோம். இப்படி வந்து வெளிநாட்டு வங்கிகள்லேருந்து நம்ம கடன் வாங்கி அந்த விஷயங்களை பண்ணுவோம். மிச்சம் இருக்கிற தொகையை மாநில அரசு வந்து போட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. இதில் மத்திய அரசுக்கு எந்த ரோலுமே இல்லையா அப்படின்னா, மத்திய அரசுக்கு ரோல் இருக்குது. என்ன ரோல்னா, ஒரு மாநில அரசு வெளிநாட்டில் போய் கடன் வாங்குது இல்லையா, அந்த கடனை வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு ரோல் வந்து மத்திய அரசுக்கு வந்து இதில் இருக்கும். சில நேரங்களில் வந்து மத்திய அரசு வந்து அதுக்கு உத்தரவாதம் கொடுப்பாங்க. எங்கள் நாட்டில் இருக்கிற, எங்களுடைய ஒன்றியத்தில் இருக்கிற இந்த மாநிலம் வாங்குகிற கடனுக்கு உத்தரவாதம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து உத்தரவாதம் கொடுக்குற சூழல் இருக்கும். இப்படி வந்து அந்த கடன் வாங்கி கொடுக்குற ஒரு விஷயந்தான் வந்து ஒன்றிய அரசு கீழே வறுமை ஒழிய இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் கிடையாது. அவங்க என்னென்ன திட்டங்களை வந்து இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு கிளைமேட் ரிசைலன்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் இருக்கிற ரொம்ப பெரிய உண்மை, ரொம்ப வேடிக்கையான ஒரு உண்மை என்னென்னா, அப்படி ஒரு திட்டமே வந்து கிடையாது. ஏன்னா இந்த திட்டங்களினுடைய வரிசையில் வந்து 46வது இடத்துல கிரீன் எனர்ஜி காரிடார்ஸ் இன்ட்ரா ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. 47வதுல கிளைமேட் ரீசைலண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்டர் ஃப்ளட்டிங் இன் கேரளா பேஸ் 2 அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 46வது திட்டத்தில் தமிழ்நாடுன்னு முடியுது இல்லையா, அதில் இருந்து காப்பி பண்ணி இந்த கேரளா பேஸ் 2ன்றதுக்கு மேலே உள்ள லைன் வரைக்கும் காப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளா அரசினுடைய கேரளாவில் செயல்படுத்தப்படுற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பாஜகவினரால் வந்து பரப்பப்பட்டிருக்கு. இதையும் தமிழ்நாடு அரசினுடைய உண்மை சரிபார்ப்பு குழு வந்து மறுத்திருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாமே இங்கே கேரளாவில் செயல்படுத்தப்படுற திட்டம், அதே மாதிரி வந்து கர்நாடகா ஸ்டேட் ஹைவேஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பேஸ் 3 ப்ராஜெக்ட், மத்திய பிரதேசத்துக்கான திட்டம் இருக்குது, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்குமான இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கான பவர் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் திட்டம் இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து அர்பன் ஃப்ளாக்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் அப்படி மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. இந்த எல்லா திட்டங்களுமே வெளிநாட்டு நிதி உதவியோட மாநில அரசினுடைய நிதியால் நிறைவேற்றப்படுற திட்டங்கள் தானே ஒழிய மத்திய அரசுக்கு இதில் கடன் வாங்கி தர்றதை தவிர்த்து வேறு எந்த பங்களிப்புமே கிடையாது. நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி சென்னை மெட்ரோ பேஸ் 2 திட்டம், இப்போது இதுக்கு சரியான பதில் என்னவா இருக்கும், இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு சரியாக கொடுக்குற பதில் என்னவா இருக்குன்னா, உண்மையாகவே
ஒன்றிய அரசு பட்ஜெட்ல இருந்து தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களுக்கு இல்லை தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுற திட்டங்களுக்கு எவ்வளவு நிதியை ஒதுக்குறீங்க அப்படின்றத இந்த மாதிரி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாமல் இல்லை வேற ஒரு திட்டத்தை எடுக்காமல் தமிழ்நாடு கேரளா திட்டத்தை மெர்ஜ் பண்ணி ஒரே திட்டமாக்கி காட்டாமல் தமிழ்நாட்டில் உண்மையாக செயல்படுத்தப்படுற திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை பாஜக வெளியிட்டாங்கன்னா அது சரியான பதிலாகவும் இருக்கும். தமிழ்நாடு மக்களுக்கு எவ்வளவு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரிகிற வகையிலையும் இருக்கும். இந்த மாதிரியான பொய் செய்திகளை பரப்புறதுனால வந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மையாகவே ஒன்றிய அரசு பட்ஜெட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம்.